ஹையர் ஸ்டடீஸ்க்கு வராதுன்றாங்க, வராமல் எலிமினேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த நீட் எக்ஸாம் வந்து இட்ஸ் நாட் அ செலெக்ஷன் டெஸ்ட், இட் இஸ் எ எலிமினேஷன் டெஸ்ட். ஒரு மாணவர் வந்து 450 மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம் நீட்டில், அந்த மாணவருக்கு வந்து அலாட்மெண்ட் படி ப்ரைவேட்டில் தான் சீட் கிடைக்கும். 1.25 கோடி ரூபாய் பணம் கட்டினா தான் அவரால் டாக்டர் ஆக முடியும் ப்ரைவேட் காலேஜில், இல்லைனா ஆக முடியாது. ஒரு பையன் வந்து 150 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, 150 மார்க் வாங்கின பையனோட அப்பாவால் பணம் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த 1 கோடி ரூபாய் கட்ட முடியும்னு சொன்னால், அப்படி சேராமல் போன மாணவர்கள் போக 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 கடைசியில் 150 மார்க் வாங்கின பையனோட நம்பர் வந்து அங்கே வந்து நிற்கும், அவன் பணம் கட்டி சேர்ந்துருவான். அப்போ 150 மார்க் வாங்கின மாணவன் தகுதியான மாணவனா, 450 மார்க் வாங்கின மாணவர் தகுதியான மாணவனா? 180 கேள்வியும் சரியாக எழுதியிருக்கிறார் ஒரு மாணவர்னா அவருக்கு 720 மார்க் வரும். ஒரு கேள்வி தப்பு, அதான் ஒரு கேள்வி அவர் எழுதலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ வரும்? 716 தான் வரும். 17, 18, 19 வரவே முடியாது. 719 மார்க் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? 181 கேள்வி எழுதினாருன்னு அர்த்தமாயிடுது. 181 கேள்வியே இல்லை, 180 கேள்வி தான் இருக்கு. இந்த என்டிஏ வந்து யூபிஎஸ்சி மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியும் கிடையாது, இல்லை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அபார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி குடியிருப்போர் நல சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது மாதிரி ஒரு சொசைட்டி ஆக்டுக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போது அந்த நிறுவனத்தின் தன்மையே வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. ஸோ இந்த நீட் என்பது தகுதிக்கான தேர்வும் கிடையாது, செலெக்ஷனுக்கான தேர்வும் கிடையாது, மெரிட்டுக்கான தேர்வும் கிடையாது. பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும் புறவாசல் வழியாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்போ அப்படிலாம் ஏன் போகிறீங்க, நேர்வாசலாகவே உள்ளே போங்க அப்படின்னு கதவை திறந்து விடுறதுக்கு உண்டான வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. நீ என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கு புரியலையா, நீ முதல்ல எல்லாத்தையும் நான் கேட்ட கொஸ்டின்ல போய் ஆன்சர் எழுதிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க திரும்பி வந்து சேர்றாங்களா என்னன்னு பார்க்கணும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீட் குறித்து ஆரம்பத்திலே வந்து அதுக்கு பலமான எதிர்ப்பு வச்சது தமிழகம் தான். இப்போ தமிழகத்தையும் தாண்டி இந்தியா முழுக்க அதற்கான எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ நீட்டை எதிர்க்கிறதுக்கான அவசியம் என்ன, காரணம் என்ன சார்? அதாவது நீட்டை அவர்கள் கொண்டு வரும்போது என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தகுதியானவர்கள் மருத்துவர்களாக வர வேண்டும் அப்படின்னா, இப்படி ஒரு பொதுவான ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே வரணும், வெளிநாடுகள்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அவங்க ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அப்புறம் இப்போ நம்ம எல்லாம் எதிர்க்கிறோன்னு என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு மாதிரி இந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இந்த திட்டத்தையே பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பழி எங்கள் மேலே போடுறாங்க அப்படின்னு இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த 2 கோணமும் சரியா அப்படின்னு பார்ப்போமா? முதல்ல காங்கிரஸ் கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொண்டு வரும்போது எப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னா, வட இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த மாநில அரசுகள் நடத்தக்கூடிய தேர்வுகள் நியாயமாக நடக்கலை. நம்ம பீகார் போன்ற மாநிலங்கள்லாம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் அந்த பப்ளிக் எக்ஸாம் 10th 12th எக்ஸாம் வரக்கூடிய நேரங்களில் பார்த்தோம்னா காப்பி அடிக்கிறது, இந்த ஜன்னலில் ஏறி பிட்டை கொண்டு போய் கொடுக்குறதுன்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் நம்ம. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, பீகாரை சேர்ந்த ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட முதல் மதிப்பெண் நினைக்கிறேன், அந்த பெண் வந்து வாங்கிய மதிப்பெண்ணின் ஆங்கிலத்தில் வாங்கியிருக்கிற மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 98% வாங்கியிருக்கு. இங்கிலீஷில் 98% மார்க் வாங்கியிருக்கு. ஆனால் அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு அதோட பேரை இங்கிலீஷில் எழுதுமான்னு சொன்னால் எழுத தெரியல. எப்படி தேர்வில் 98% மார்க் வாங்கியாச்சு, தன்னோட பேரையே இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் எழுத தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கெல்லாம் நடக்குதுன்றதுனால அங்கே தான் கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணது. கொண்டு வந்து நீட்டை கொண்டு வந்து அது மாதிரி தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு. அப்போ கூட அவங்க என்ன ஒரு குஷன் வச்சுருந்தாங்கன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு நீட்டை கொண்டு கொடுப்போம், ஏற்றுக்காத மாநிலங்களுக்கு கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்றது தான் அவர்களின் நிலைப்பாடாக இருந்தது. சரி, 2வது கொஸ்டின் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இது மாதிரி ஒரு பொதுவான தேர்வு இருக்கே, அதுபோல் நம்மளும் கொண்டு வந்தால் என்ன தப்பு அப்படின்ற கேள்வி. ஆமாம், அதுவும் உண்மை தான். அமெரிக்காலலாம் சாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கல்லூரியில் ஒரு பட்டப்படிப்புக்கு போகணுன்னா சாட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாட் எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் வந்து டிகிரி படிக்கிறதுக்கே போக முடியும். அதிலே ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் போகணுன்னா எல்சாட், எம்சாட், இசாட் அப்படின்லாம் இருக்குது. லா காலேஜ் போகணுன்னா எல்சாட், இன்ஜினியரிங் போனது இருந்தால் இசாட், மெடிக்கல் போகிறதா இருந்தால் எம்சாட் அப்படின்னு அந்த எக்ஸாம்லாம் எழுதினா தான் போக முடியும். சரி, அப்போ அமெரிக்காவில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா நம்ம ஏன் சார் அதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
ஆனால் அமெரிக்காவோட எஜுகேஷன் சிஸ்டம் வேறு, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே வேறு. ஏன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் முழுமையாக தன்னாட்சி பெற்ற பள்ளிகள். அங்கே என்ன தேர்வு நடத்தணும், அந்த தேர்வை எப்படி நடத்தணும், அந்த தேர்வின் மூலமாக அந்த மாணவர் வந்து தேர்ச்சி பெற்றாரா இல்லையான்றதை அறிவிக்கிறது வரை அந்த ஸ்கூலே முடிவு பண்ணிடும். ஒரு பையன் வந்து 10th முடிச்சிட்டாரு, அவர் காலேஜுக்கு போகலாம், அங்கே உள்ள சிஸ்டம் படி சொல்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் முடிவு பண்ணுறது. இங்கே நம்ம சிஸ்டம் அப்படி கிடையாது. நாம் வந்து என்ன பண்ணுறோம், 10th 12th எல்லாத்துக்கும் அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு காமனான பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறோம். அந்த பப்ளிக் எக்ஸாமில் எழுதின ஸ்டூடெண்ட் யார், கரெக்ஷன் பண்ணுற வாத்தியார் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஹோல்சம் மெத்தடில் வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களின் அந்த ஃப்ரண்ட் பேப்பர் இருக்குல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எழுதின பேப்பர்லேருந்து அந்த ஃப்ரண்ட் பேஜை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு டம்மி நம்பர் போட்டு ஒட்டிடுவாங்க. அப்போ அந்த பேப்பர் எழுதின மாணவரின் பெயர் கூட திருத்துற வாத்தியாருக்கு தெரியாது. அதை வச்சு தான் மார்க்கே போடுவாங்கன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வச்சுருக்கும்போது நமக்கு இது ஏற்கனவே ஒரு காமன் எக்ஸாம் ஒன்று இருக்கும்போது இன்னொரு தடவை மறுபடியும் ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம்ன்றது தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடாக இருக்குது. சரி, இதையே தாண்டி உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி மெரிட்டில் தான் பாஸ் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, மெரிட்னால் இப்போ எப்படி நீட் எக்ஸாமுக்கு வந்து 180 மார்க்கு, 180 கேள்விகள், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், அப்போ 720 மார்க் மொத்தம் டோட்டலாக வாங்க முடியும். அதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனாங்கன்னா 1 மார்க் லெஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக எழுதுன எல்லா கேள்விகளுக்கும் 4 மார்க் போடுவாங்க. அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, டாக்டருக்கு படிக்கிற எல்லாருமே வந்து ஒரு 450 மார்க்கு 500 மார்க் வரை வாங்கினவங்க தான் உள்ள டாக்டருக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் உண்மையில் நடப்பது அப்படி கிடையாது. என்ன நடக்குதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் வந்து 450 மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம் நீட்டில். அந்த மாணவருக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைக்குது. அலாட்மெண்ட் படி ப்ரைவேட்டில் தான் சீட் கிடைக்குது. அந்த ப்ரைவேட் காலேஜில் அவரால் சேர முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீஸ் வந்து மினிமம் வந்து 20 lakhs per இயர்லேருந்து 30 lakhs வரை ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் வேறு அமௌண்ட் வாங்குகிறாங்க. அப்போ அந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் நீட்டில் 450 மார்க் வாங்கின மாணவனாக இருந்தாலும் அவர் போய் சேரணும்னா அவங்க அப்பாவால் 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கட்டணும். 5 வருஷத்துக்கு 25 லட்ச ரூபாய் அப்படின்னு பார்த்தோம்னா 1.25 கோடி ரூபாய் பணம் கட்டினா தான் அவரால் டாக்டர் ஆக முடியும் ப்ரைவேட் காலேஜில், இல்லைனா ஆக முடியாது. அப்படிங்கிறது ஒரு நிலை. அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மை நிலை. அதே நேரத்தில் ஒரு பையன் வந்து 150 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. 150 மார்க் வாங்கின பையனோட அப்பாவால் பணம் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த 1 கோடி ரூபாய் கட்ட முடியும்னு சொன்னால், இந்த 450 மார்க் வாங்கின பையன் சேர மாட்டாப்புல. ஏன்னா பணம் கட்ட முடியாதுன்னா சேர முடியாது, சேர மாட்டாப்புல. அப்படி சேராமல் போன மாணவர்கள் போக 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 கடைசியில் 150 மார்க் வாங்கின பையனோட நம்பர் வந்து அங்கே வந்து நிற்கும். அவன் பணம் கட்டி சேர்ந்துருவான். அப்போ 150 மார்க் வாங்கின மாணவன் தகுதியான மாணவனா, 450 மார்க் வாங்கின மாணவர் தகுதியான மாணவனா? அப்போ தகுதின்னு இவங்க சொல்கிறதும் பொய், மெரிட் லிஸ்ட்டில் தான் போடுறோன்னு சொல்கிறதும் பொய். இது எல்லாம் தாண்டி இந்த தேர்வு நேர்மையாக நடக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இப்போது 180 கேள்விகள். இப்போ இந்த வருஷம் 2024 நீட்டில் நடந்த குளறுபடியில் தான் அந்த விஷயமே வெளியே வருது. 2-3 பேர் வந்து 719, 718, 717 வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு மார்க் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 180 கேள்வியும் சரியாக எழுதியிருக்கிறார் ஒரு மாணவர்னால் அவருக்கு 720 மார்க் வரும். ஒரு கேள்வி தப்பு, அதான் ஒரு கேள்வி அவர் எழுதலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ வரும்? 716 தான் வரும். 17, 18, 19 வரவே முடியாது. ஆமாம், கரெக்டாக. இப்போ 719 மார்க் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? 181 கேள்வி எழுதினாருன்னு அர்த்தமாயிடுது. 180 கேள்வி சரியாக எழுதி 181வது கேள்வி தப்பாக எழுதுனதுனால 1 மார்க் மைனஸு. அப்படி தானே வருது. அப்போ 181 கேள்வி எங்கே இருக்குது? 181 கேள்வியே இல்லை, 180 கேள்வி தான் இருக்குது. அப்போது 720க்கு அடுத்த மார்க் எங்கே வர முடியும்? 716 வரலாம், இல்லைனா 715 வரலாம். எப்படி வர முடியும்?
ஒரு கேள்வியை எழுதவே இல்லை அப்படின்னு சொன்னால் 4 மார்க் இல்லாமல் போயிருக்கும், 716. இல்லை அந்த கேள்வியை அவர் தப்பாக எழுதியிருந்தாருன்னா 1 மார்க் மைனஸ், 1 மார்க் மைனஸும் ஆயிருக்கும். அதனால 715. அப்போது 720க்கு அடுத்த மார்க்கு 716 15 தான் வர முடியும். இங்கே 217 18 19 வந்திருக்கு. அப்போ அப்படி பார்க்க போனால் இந்த நீட் தேர்வு நேர்மையாகவும் நடக்கலை, உள்ளே ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இதைத்தான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு ஓட விட்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன தாயா நடத்துகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பல விளக்கங்களை கேட்டிருக்காங்க. இன்னும் அந்த NTA அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இன்னும் பதிலே கொடுக்கல. சரி, இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியாவது ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு குளறுபடி. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போது IAS IPS போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பு பேர் UPSCன்னு சொல்லுவாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அந்த தேர்வை நடத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா அதை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கும், இல்லைனா ஸ்டாச்சுட்டரி பாடிம்பாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடின்றது இப்போ இந்த UPSC மாதிரியான விஷயங்கள்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடியில் வந்துடும். ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா யாரை சொல்லணும்னா, இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாச்சுட்டரி பாடி. அதாவது இந்திய அரசாங்கம் பணம் போட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த வேலையை அந்த நிறுவனத்தின் மூலமாக செய்யும்போது அது ஸ்டாச்சுட்டரி பாடிம்பாங்க. இந்த NTA வந்து UPSC மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியும் கிடையாது, இல்லை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி லக்ஷ்மி அப்பார்ட்மெண்ட்ஸ் குடியிருப்போர் நல சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது மாதிரி ஒரு சொசைட்டி ஆக்டுக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போது அந்த நிறுவனத்தின் தன்மையே வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. சரியா? இந்த நிறுவனத்தை உருவாக்குனது யாருன்னா உள்துறை அமைச்சகத்துலேருந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ அமைச்சகத்துலேருந்து நேரடியாக ஒரு சொசைட்டியை உருவாக்கி போட்டிருக்காங்க. சரி, அதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வியாபம்னு சொல்லி எக்ஸாமில் ஒரு ஸ்கேம் நடந்தது. அந்த ஸ்கேம் நடக்கும்போது அங்கே மத்திய பிரதேசத்தில் நினைக்கிறேன், அங்கே இருந்த ஒரு இதே மாதிரி தேர்வு ஆணையத்துக்கு தலைவராக இருந்தவர் தான் தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. அவர் அங்கேருந்து வரும்போதே அங்கே ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. ஆக தலைவர் ஊழல் பண்ணவர், அந்த அமைப்பு ஒரு சொசைட்டி ஆக்டு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நிறுவனம். அப்படி ஒரு நிறுவனம் வந்து இந்தியா முழுமைக்குமாக ஒரு தேர்வு நடத்தணும். அந்த தேர்விலும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு இந்தியாவிலேயே மிக அதிகமான எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீட்டுக்கு தான் 1700 பணம் கட்டணும். UPSCக்கு கூட அவ்வளோ ஃபீஸ் கிடையாது. இந்தியாவின் தலை சிறந்த பணின்னு சொல்லக்கூடிய IAS IPS போன்ற பணிகளுக்கான தேர்வு நடத்தும்போது வாங்குகிற ஃபீஸை விட அதிகமான அளவு ஃபீஸு இங்கே வாங்குகிறாங்க. அப்போ எல்லா விதத்திலுமே இந்த நீட்டுன்றது வந்து நேர்மையாகவே இல்லை. ஒன்று தேர்வு நடத்தும் முறை நேர்மையாக இல்லை, தேர்வை நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் ஒரு தரமான நிறுவனம் இல்லை, அதோட தலைவர் ஏற்கனவே ஊழலில் சிக்கினவர். இந்த நீட் தேர்வின் மூலமாக மெரிட்டில் தான் வராங்களான்னா மெரிட்லேயும் வரல, மெரிட்டில் இல்லாதவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. 450 மார்க் வாங்கினவருக்கு சீட்டு கிடைச்சாலும் அவர் சேர மாட்டார், 150 மார்க் வாங்கினவர் சேர்ந்துருவாருன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அங்கே மெரிட்டும் இல்லை. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே ஒரு குளறுபடியாக தான் இருக்குது. அப்படின்றப்போ இந்த நீட்டு தேர்வு எதற்காக? இப்போது இந்த நீட் எக்ஸாமில் நடக்கக்கூடிய எக்ஸாம் நடத்தப்போ பல விதமான முறைகேடுகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போது எக்ஸாம் வைக்கிறது எஜுகேஷன் சிஸ்டமே இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. மற்ற நாடுகளில் வந்து நீட் வந்து பொதுவான தேர்வு வைக்கிறதுக்கும் இங்கேயும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ காங்கிரஸ் வந்து வட மாநிலங்களுக்கு மட்டும் அப்படி கொண்டு வராங்கன்னாலுமே அங்கேயும் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக அங்கே வந்து எக்ஸாமினேஷன் மெத்தட் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க நீட்டை கொண்டு வரணும்னு சொன்னார். அப்போ நீட்டுக்கான ஒரு சிலபஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சிலபஸ் அங்கே இருக்குமா? அங்கே இல்லை, அங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஸ்டேட் போர்டுன்னு ஒரு சிலபஸே கிடையாது. வட இந்தியாவில் வந்து பெரும்பான்மையாக அரசாங்க பள்ளிகளில் கூட எல்லாமே CBSE மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் போக இந்த CBSE ஸ்டேட் போர்டுன்னு சொல்கிறது எல்லாமே சும்மா போய் பேச்சுக்கு தான் நம்ம சொல்லிக்கலாமா? எல்லா இடத்துலையும் ஒரே பாடம் தான் படிக்கிறாங்க எல்லோரும், சரியா? ஆனால் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், நீட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் அப்ளைடு கொஸ்டின்ஸ் இல்லை, அப்ளைடு கொஸ்டின்லாம் இல்லைம்மா. அது வந்து எப்படி சொல்கிறது, ஃபிசிக்ஸில் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது BSc ஃபிசிக்ஸ் லெவலில் உள்ள கொஸ்டின் கேட்குறாங்க.
சரியா? கெமிஸ்ட்ரிக்கு கேள்விகள் கேட்கும்போது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி லெவலில் உள்ள கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள அந்த புக்ஸுமே வந்து என்சிஆர்டிக்கு ஈக்குவலா இருக்கு. அது அந்த அளவுக்கு புக்ஸ இல்லை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம்னு தானே இல்லை இன்னும் சொல்றாங்க. சொல்லப்போனால் அந்த புத்தகங்கள்லாம் தப்பு. இவ்வளோ பெருசுக்கு ஒவ்வொரு புக்கும் ஆமா, கொடுத்துருக்குறாங்க. 2 வால்யூம் இருக்கு. இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோலாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க? முதல்ல பள்ளி படிப்புன்றதுக்கும் கல்லூரி படிப்புக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், +2ல் வந்து ரொம்ப அவ்வளோ சிலபஸ் வேணும், இவ்வளோ சிலபஸ் வேணும்ன்றாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. நான் வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு நான் பிஏ தமிழ் படிக்க போகிறேன்னு நான் மைண்டில் வச்சுருக்கிறேன்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபிசிக்ஸ் புக்கை நான் படிக்கணும், இவ்வளோ பெரிய மேக்ஸ் புக்கை நான் ஏன் படிக்கணும்? நியாயமான கேள்வியானு இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். நான் வந்து படிக்க போகிற படிப்புக்கும் இவங்க வச்சுருக்க சிலபஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நான் எதுக்கு நான் அவ்வளோ பெரிய புக்கை படிக்கணும்? அதாவது பள்ளி படிப்பு எதற்காக அப்படின்னு சொன்னால், மேல் படிப்புக்கு போகும்போது அங்கே என்ன படிக்க போகிறோன்றதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் எங்கள் ஸ்கூலில் கொடுக்கணும். ஒருத்தர் போய் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது புதுசாக ஃபிசிக்ஸை ஆரம்பத்துலேருந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அடிப்படையான ஒரு ஃபிசிக்ஸை வந்து ஏற்கனவே படிச்சிருக்கணும். மேக்ஸு அவர் பிஎஸ்சி மேக்ஸ் போகிறாருன்னா அடிப்படையான சில மேக்ஸ் விஷயங்களை படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி போகிறாருன்னா அந்த அடிப்படையான கெமிஸ்ட்ரி அவர் படிச்சிருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் +2வே தவிர டிகிரியில் படிக்க வேண்டியது எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கேயே படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சா அப்போ காலேஜில் போய் என்னத்தை படிக்கிறது? ஏற்கனவே நீங்கள் படித்தாச்சுன்னா அங்கே போய் திருப்பி எதுக்கு அதை படிக்கணும்? அதாவது சில பேர் கேள்வி கேட்பாங்க, பார்த்துருப்பீங்க, பெரிய அறிவாளி மாதிரி கேட்பாங்க. நான் வந்து நியூட்டன்ஸ் 3rd லா படித்தேன் சார், அது என் லைஃப்பில் எங்கே சார் யூஸ் ஆகுது அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் முட்டாளே, நியூட்டன்ஸ் 3rd லா வந்து உனக்காக மட்டும் வைக்கல, எல்லாருக்காகவும் தான் வைக்கிறாங்க. நீ ஃபிசிக்ஸ் படிக்க போயிருந்தேன்னா உனக்கு நியூட்டன்ஸ் 3rd லா அதுக்கப்புறம் யூஸ் ஆகிருக்கும். நீ ஃபிசிக்ஸ் படிக்கலை, வேறு ஏதோ படிக்க போயிட்டேன், அதனால் உனக்கு இன்றைக்கி யூஸ் ஆகலை. அப்போ இப்போ ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அந்த நியூட்டன்ஸ் 3rd லா டெய்லி தான் யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கூலில் கொடுக்கறது வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். அறிவியல்னு எடுக்கும்போது மேக்ஸில் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஃபிசிக்ஸில் இன்ட்ரடக்ஷன், கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரடக்ஷன், பாட்னியில் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஜுவாலஜியில் ஒரு இன்ட்ரடக்ஷன், அக்கௌண்டன்சி படித்தாங்கன்னா அக்கௌண்டன்சியில் இன்ட்ரடக்ஷன், எல்லாமே அந்தந்த சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும்தாங்க. சரியா? காலேஜில் போய் தான் அவங்க படிக்க போகிறது உண்மையான படிப்பு. ஸ்கூலில் படிக்கிறது என்னென்னா மேல் படிப்பு எப்படி படிக்க வேண்டும்ன்றதுக்காக படிக்கிற ட்ரைனிங் இது. சரியா? இது வந்து இதுவே எக்ஸாம் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் எக்ஸாம் டு தி ஹையர் ஸ்டடீஸ். அப்போ அந்த ஹையர் ஸ்டடீஸில் போய் தான் அவங்க இனிமேல் தான் படிக்கணும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஹையர் ஸ்டடீஸுக்கு வராதேன்றாங்க, வராமல் எலிமினேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த நீட் எக்ஸாம் வந்து இட்ஸ் நாட் அ செலெக்ஷன் டெஸ்ட்டு, இட் இஸ் எ எலிமினேஷன் டெஸ்ட்டு. சரியா? இல்லை சார், எலிமினேட் பண்ணாமல் என்ன சார் பண்ணுறது? 24 லட்சம் பேர் நீட் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. 24 லட்சம் பேரில் 60% பேர் ரிப்பீட்டர்ஸ், திரும்ப திரும்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து எழுதுகிறவங்க. அப்போ மிச்சம் இருக்க 40% தான் யார்? அந்த +2 முடிச்சுட்டு வந்தோடனே மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்போ 40% எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4, 4 எவ்வளோ? 8 லட்சம், ஒரு 9 லட்சம் பேர் தான் முடிச்சுட்டு வராங்க. இந்த 9 லட்சம் சீட்டை நீ க்ரியேட் பண்ண வேண்டியது தானே? அரசாங்கத்துக்கு அதை விட வேறு என்ன வேலை இருக்குது? அரசாங்கம் வந்து நான் என்ன படிக்கணும்னு சொல்லக்கூடாது, நான் என்ன படிக்க விரும்புகிறேனோ அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். இல்லை எங்கள்கிட்ட மெடிக்கல் காலேஜ் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் எல்லாரையும் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இல்லை. 9 லட்சம் இன்னும் சில பேர் அறிவாளிங்க, 9 லட்சம் பேரும் டாக்டர் ஆகினா என்ன சார் பண்ணுறது? அவங்களுக்கு மாற்றி ஊசி போட்டுப்பாங்களா அப்படின்லாம் பெரிய காமெடி பண்ணுற மாதிரி பேசுவாங்க. படிப்புன்றது நான் விரும்புகிற படிப்பு எனக்கு வேணும், அதை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட வேலை. சரியா? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 1 லட்சம் பேர் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த 1 லட்சம் சீட்டை ரெடி பண்ண வேண்டியது அந்த மாநில அரசின் கடமை. அதுக்கு தான் நம்மள்கிட்ட வரி வாங்குறாங்க. ஜிஎஸ்டி எதுக்கு வாங்குற? நீ என்கிட்ட ₹1 பபுள்கம் வாங்கினா கூட அதில் 18 பைசா ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. எல்லாத்துலேயும் என்கிட்ட வரி வாங்குறீங்க. அப்புறம் வாங்கிவிட்டு நான் கேட்குறத எனக்கு தரமாட்டேன்னு சொன்னால் என்ன நியாயம்? இப்போ உதாரணத்துக்கு 2500 கொடுத்து நான் ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போடுறேன், அங்கே பாத்ரூமில் தண்ணி வராது, சுடு தண்ணி இல்லை, சர்வீஸ் பண்ண ஆள் இல்லை அப்படின்னா அப்போ என்கிட்ட எதுக்கு காசு வாங்கினேன்னு நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ அதே போல் தானே இதுவும். நான் வரி கட்டுறேன், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் படிக்கிறதுக்கு நீ காலேஜ் திறந்து வை. காலேஜ் திறந்து வைக்க வேண்டியது உன்னோட வேலை. காலேஜ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு பதில் சொல்கிறதுக்கு உங்கள் வேலை கிடையாது.
அதை விட்டுட்டு காலேஜ் இல்லைன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்கிறது, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் நான் பாஸ் பண்ண இல்லை, அதில் எலிமினேட் ஆகாமல் உள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எலிமினேட் ஆகாமல் உள்ளே வந்தாலும் என்னால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் தான் எனக்கு இடம் கிடச்சிதுன்னா என்னால் சேர முடியல. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் என்ன சீட்டு ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் தான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் வாங்கணும்னு நீ ரூல்ஸ் போடு. ப்ரைவேட்டில் எப்படி சார் கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறது? அப்போ இப்போ ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் மட்டும் அது சீட் அலாட் பண்ணுறாங்க. அப்போ அதை அவங்கள்ட்டே விட்ற வேண்டியது, நீ யாரையாவது அப்பாயின்ட் பண்ணிக்கணுன்னு, யாரையாவது அட்மிஷன் போட்டுக்கோ, யாருக்கு வேணால் நீ டாக்டர் பட்டம் கொடுத்துக்கோன்னு சொல்லிட வேண்டியது. அதை இன்டைரக்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஃபீஸ் வந்து அரசாங்கம் நிர்ணயித்த ஃபீஸ் தான் இருக்கும், ஆனால் அட்மிஷன் வந்து அரசாங்கம் தான் போடும். அதில் 15% மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் அவர்களால் இந்த கேபிட்டேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு 1 கோடி 2 கோடி வாங்கிட்டு யாரை வேணால் சேர்ப்பாங்க. இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் 150 பேரை ஃபஸ்ட் இயரில் அட்மிஷன் போடுறாங்கன்னா 150 பேர்ட்டையும் 1 கோடி ரூபா வாங்குன்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. முன்னாடி எப்படி இருந்தது, 150 சீட்டில் ஒரு 20 சீட்டுக்கு தான் அவங்க வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா காசு வாங்க முடியும். இப்போ 150 சீட்டுக்குமே எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது சட்டப்படி சரினாக்கிட்டாங்க. அதாவது லஞ்சம் ஊழல் என்பதை சட்டப்படி சரியாக்கிட்டாங்க. அப்போ சரியாக்குனதுனால இது யாருக்கான வசதியாக போகுது? பணக்காரர்களுக்கு தான் வசதியாக போகுது. பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கலைனாலும் காசை கொடுத்து சீட்டு வாங்க முடியும்னு முன்னாடி இருந்த சிஸ்டமை லீகல் ஆக்கிட்டாங்க. முன்னாடியே அந்த மெடிக்கல் காலேஜை சேர்ந்தவங்க இந்த மாதிரி வாங்குகிற பணத்தை செலவு பண்ண முடியாது, ஏன்னா பிளாக் மணியாக இருக்கும். புரியுதுங்களா? பிளாக் மணியை செலவு பண்ணுறது பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். பிளாக் மணியாக தான் செலவு பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஒயிட்டாக செலவு பண்ண முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் கொடுத்து அப்படியே கார் வாங்கிடுவீங்களா? வாங்க மாட்டேன். இல்லை, வாங்க முடியாதுன்ற. போனவொடனே அவன் என்ன சொல்லுவான், எப்படி உங்களுக்கு இது கொடுங்க, உங்கள் பேன் நம்பர் கொடுங்க. ஆமாம், அவன் ஒன்றும் வேறு ஒன்றும் கவலைப்பட மாட்டான். நீங்கள் கேஷாக கட்டினாலும் சரி, எப்படி கட்டினாலும் சரி கட்டுங்க, பேன் கார்டு பண்ணுறேன் நான் ஜெராக்ஸை மட்டும் கொடுத்து கையில் போட்டு கொடுத்துட்டு போங்க அம்மா. அதை எடுத்து அவன் இன்கம் டேக்ஸுக்கு அனுப்பிச்சிடுவான். இந்த மாதிரி ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு இது மாதிரி கார் வாங்கியிருக்காங்க, இதுதான் அவங்களோட பேன் நம்பர்னு அவன் டீட்டெயில்ஸை மட்டும் ஐடிக்கு அனுப்பிச்சிடுவான். அந்த கார் விற்ற உடனே யாருக்கு விற்றோன்னு சொல்லி அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஐடியிலேருந்து வந்து கேட்பாங்க, ஏதுமா உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிளாக் மணியை செலவு பண்ண முடியாதுன்னு இருந்ததையும் மாற்றி இப்போ இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்காரன் அந்த பணத்தை ஈஸியாக செலவு பண்ணுறதுக்கும் அவனுக்கு வழிவகைகளை அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு. முன்னாடியாவது படிக்காத வீட்டு பணக்கார வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் ரகசியமாக பேசி டீல் பேசி கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது, நேராக டிடி எடுத்து கொண்டு போய் கொடுத்து சேர்ந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அதை சுலபமாக்கி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஊழலை ஈஸியாக்கிட்டாங்க. இது தான் பேர் ஊழலே தவிர தாலுகா ஆஃபீஸில் 50 ரூபா காசு வாங்கினாங்க, போலீஸ் மடக்கி 100 ரூபா வாங்கினாங்கன்றதெல்லாம் ஊழல் கிடையாது. ஊழல் என்பது என்ன, தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு இடத்துல அட்மிஷன் கிடைப்பதை பணத்தின் மூலமாக உறுதி செய்வது. அப்போ நீட் என்பது தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஊழலாக 2017 இன்றைக்கி வரை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஜெயலலிதா அவர்களின் மீது எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அவங்க உயிரோடு இருக்கிறவரை அந்த நீட்டுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போடவே இல்லை. 2018 அவங்க உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கும்போது தான் இந்த மாஃபா பாண்டியன்றவர் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். அப்போ அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். அதனால் நம்மளை உள்ளே சேர்த்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தவரை நீட் உள்ளே வரல, அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா 2016 நீட் கொண்டாந்தாச்சு, 17 வரை உள்ளே வர முடியல, 18 உள்ளே கொண்டாந்துட்டாங்கன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நீட் என்பது தகுதிக்கான தேர்வும் கிடையாது, செலெக்ஷனுக்கான தேர்வும் கிடையாது, மெரிட்டுக்கான தேர்வும் கிடையாது. பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும் புறவாசல் வழியாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ அப்படிலாம் ஏன் போகிறீங்க, நேர்வாசலாகவே உள்ளே போங்க அப்படின்னு கதவை திறந்து விடுறதுக்கு உண்டான வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு 10 வருஷம் இப்படியே நீட்டில் வந்து எல்லாரையும் அட்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா நம்மால் சாதாரணமாக இந்த மருத்துவ செலவுகளை மீட் அவுட் பண்ணவே முடியாது. சேர்ந்து படித்ததில் பெரும்பான்மையானவர்கள் எல்லோரும் எப்படி படிச்சிருப்பாங்க, எல்லாம் 1 கோடி 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி படிச்சிருப்பாங்க. 1.5 கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு 200 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு வைத்தியம் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. அவங்க முதல் வேலை அந்த 1.5 கோடி ரூபா எப்படி வசூல் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மருத்துவ கட்டணங்கள்லாம் நமக்கு எட்டாத உயரத்துக்கு போயிடும்.
அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? கிராமப்புறங்களில் போய் இவங்க யாராவது வேலை செய்ய போகிறாங்களா? 1 கோடி ரூபா செலவு பண்ணி படிச்சுட்டு என்ன கிராமத்துக்கு போய் வேலை செய்வா படித்தா அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகும்? கிராமப்புறங்களில் மருத்துவ கட்டமைப்பு சீர்கெட்டு போகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மரணங்கள் அதிகமாகும். பிரசவத்தில் நடக்கக்கூடிய மரணங்கள்லாம் நம்ம இப்போ தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். அது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஆக நீட்னால் இப்போதும் எந்த பயனும் இல்லை, வருங்காலத்துலேயும் பயன் இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நாட்டோட பெரிய ஊழலே வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்னு ஒன்று சொன்னாலும் அடுத்தது இதுவும் ஒரு பெரிய ஊழலாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா இப்போ சமீபத்தில் நடந்த பரீட்சையில் பார்த்தீங்கன்னா 720க்கு 720 வந்து 6 மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. 67 மாணவர்கள் 64 ஒரே ஒரு சென்டரில் 6 மாணவர்கள். அந்த சென்டர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து இவ்வளோ மாணவர்கள், ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து 6 மாணவர்கள் அப்படின்னு வர்றது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை அந்த கட்டமைப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வச்சு இதுக்குன்னே ஒரு இடத்துல போய் பயிற்சி பண்ணணும், ஸ்கூலில் முடிச்சு அதுக்கப்புறமா அங்கே போய் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகணும், அந்த ஒரு நிகழ்வு எப்படி பார்க்கலாம்? அந்த இன்ஸ்டிடியூஷனில் போய் அவங்க படிக்கிறதெல்லாம் இல்லைம்மா. இப்போ அவங்கெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. படிக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் வந்து கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராக்கிங்க்கும் லேர்னிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். நீட் கிராக்கிங் தான் சொல்லுவாங்க. கிராக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 180 கேள்வி கேட்குறாங்கல்ல, இந்த 180 கேள்வியை எங்கேருந்து அவங்க தயாரிக்கிறாங்க? யாரோ ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு தயாரிக்க சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் அந்த ஆசிரியர்கள் எங்கேருந்து கேள்விகளை தயாரிக்கிறாங்கன்னா, அதுக்கு முந்தினால ஒரு 10 வருடங்கள் நடந்த இந்த எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்லாம் எடுத்து அதுலேருந்து தான் திருப்பி தயாரிப்பாங்க. இந்த சென்டர் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10 வருஷ கொஷின் பேப்பரை திரும்ப திரும்ப கொடுத்து இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதாவது 10 வருஷ கொஷின் பேப்பர்னால் எவ்வளோ வரும்? 1800 கொஷின் வரும். சரியா? ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கேள்வி 10 கொஸ்டினை மனப்பாடம் பண்ணுறாங்கன்னு வைங்க. இப்படி வந்தால் இதான் ஆன்சர், இப்படி வந்தால் இதான் ஆன்சருன்றத ஒரு நாளைக்கு 10 கேள்விகளை உட்காந்து தலைப்பாடமாக படிக்கிறாங்கன்னு வைங்க. 180 நாளில், அதாவது 6 மாதத்தில் 10 வருஷ கொஸ்டினையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா? இன்னொரு 6 மாதம் சேர்த்திங்கன்னா. ஆனால் இது மனப்பாடம் பண்ணுற மாதிரியான இது கிடையாதுல்ல சார்? ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வேறு மாதிரி தானே கேள்விகள் வரும் இல்லையா? கேள்விகளோட பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்பர் மட்டும் மாறுமா. அங்கே வந்து 100ன்னு ஒரு நம்பர் கொடுத்து ஆன்சர் 50ன்னு வரும்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் வரும்போது பார்த்திங்கன்னா 200ன்னு கொடுத்து ஆன்சர் 100ன்னு வர மாதிரி மாற்றிருப்பாங்க. அவ்வளோதான் அதில் சேஞ்சஸ் இருக்குமே தவிர வேறு ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. கொஸ்டினோட மாடல்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த கொஸ்டினோட மாடல் எத்தனை டைப்பில் கேள்விகள் கேட்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து படிக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் கொஞ்சம் பணம் வச்சுருந்தாலும் தத்தியாக இருக்கிற பிள்ளைங்க தான் அது மாதிரி 3 வருஷம்லாம் படிக்கிறது. கரெக்டாக படித்தாங்கன்னா ஒரே வருஷத்தில் படிச்சிடலாம். அதான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லினேன். 10 வருஷ கேள்வின்னு எடுத்திங்கன்னா 1800 கொஸ்டின் தான். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின்னு போட்டிங்கன்னா 180 நாளில் அந்த 1800 கொஸ்டினை முடிச்சிடலாம். சரியா? 180 நாள்ன்றது 6 மாதம். அப்போ அந்த 1800 கொஸ்டினை ஒரு வருஷத்தில் 2 தடவை மனப்பாடமாக படிச்சிடலாம். சரிங்களா? ஒரு 10 கொஸ்டின்மா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் உட்காந்து படித்தாலே போதும். 1.5 மணி நேரம் உட்காந்து படித்தா 10 கொஸ்டினை மனப்பாடம் பண்ணிட முடியாதா? அப்போ 6 மாதத்தில் 180 கொஸ்டின் 1800 கொஸ்டினை ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிடலாம். அதை ஒரு வருஷம்னு கணக்கெடுக்கும்போது 2 தடவை ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிடலாம். இதை தாண்டி கொஸ்டினே வரப்போகிறதில்ல. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பேர் வந்து படிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறது? இதுக்கு வந்து அவன் கோச்சிங் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. அதை கொடுக்க முடிஞ்சவங்கள்ட்ட தானே இவங்க போய் அந்த மாணவர்களை சேர்க்க முடியும். சரியா? இப்போ மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் படிக்கிற ஒரு பையன் வந்து எந்த கோச்சிங் சென்டருக்கு போவான்? பக்கத்தில் கோச்சிங் சென்டரே முதல்ல இருக்காது அவனுக்கு. அப்போது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ +2னா சென்னையில் இருக்க பையனும் அதே பாடம் தான் படிப்பான், மதுரையில் இருக்க பையனும் அதே பாடம் தான் படிப்பான், பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க பையனும் அதே பாடம் தான் படிப்பான். எல்லோரும் ஒரே கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் எழுத போகிறாங்க. ஆனால் நீட்னு வரும்போது என்ன ஆகுது? சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேறு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டெல்லியில் இருக்கிற மாணவர்களுக்கு வேறு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்கிற மாணவர்களுக்கு எந்த அட்வான்டேஜுமே இல்லாமல் போயிடுது. அப்போ இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டும் கிடையாது. அப்போ எல்லா வகையிலுமே இது வந்து மாணவர்களை மருத்துவ கனவிலிருந்து விரட்டி அடிக்கும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த நீட் எக்ஸாம் இருக்குன்றது தான் நாம் புரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இல்லை, அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க.
நீ என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கு புரியலையா, நீ முதல்ல எல்லாத்துக்கும் நான் கேட்ட கொஸ்டின்களை போய் ஆன்சர் எழுதிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க திரும்பி வந்து சேர்றாங்களா என்னன்னு பார்க்கணும். அப்போ நீட் இந்தியா விட்டு எடுத்துருவாங்களா இல்லை? எடுத்து தான் ஆகணும். எடுக்கும் வரை நமது குரல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே சார், இன்றைக்கி நீட் குறித்து பல தகவல்களை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.